INTJ ட்ரஸ்ட் என்ற இயக்கத்தை சார்ந்த அந்த நபர்களில் சில பேர் குன்றத்தூர்ல அஹ்லே குர்ஆனா மாறிட்டு வராங்க. அவங்க அதாவது அஹ்லே குர்ஆனுடைய கொள்கையை பத்தி தெரியும், குர்ஆன் மட்டும் போதும், நபிகள் நாயகத்துடைய போதனை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நபிகள் நாயகத்துடைய போதனையை மறுப்பதற்காக சில ஆயத்துக்களை, குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்து காட்டுறாங்க. ஆனா அந்த ஹதீஸ மறுக்க வசமா அந்த ஆயத்துக்கள் கிடையாது. 3வது அத்தியாயமான 114வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான்ல, ஸுயின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினல் நிசா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பெண்கள், ஆண் மக்கள், மேலும் தங்கம் வெள்ளியின் குவியல்கள்லாம் உங்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால ஆண்கள் தங்க அணியலாம்னு சொல்றாங்க. கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்க, நபிகள் நாயகம் தடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, இது புகாரி, முஸ்லிம் போன்ற இமாம்கள் தான் நபிகளாரின் மீது இட்டு கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நாங்க கேள்வியை எழுப்பினோம். அவங்களுக்கு விவாதம் செய்யற மாதிரி போன்லயோ நேரடியா கூப்பிட்டு வச்சு அவங்க இடத்துல நாம கேள்வியை கேட்டோம். இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள் மாற்றமாகத்தான் இருக்கு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் எல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை வஹீதான் என்ற அடிப்படையில் நாம அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். சுன்னத் பண்றதை பத்தி குர்ஆன்ல இல்லையே, கத்னா பண்றதை பத்தி இதுக்கெல்லாம் கேட்ட அவங்க இடத்துல பதில் கிடையாது. அப்புறம் அல்லாஹ் லஹ்முல் ஹின்ஸீர் என்று சொல்றான், பன்றி இறைச்சியை மட்டும் தான் தடை செஞ்சிருக்கான். இதெல்லாம் பத்தி கேட்டோம், பதில் கிடையாது. ஆனா இவங்களுக்கு மென்மேல நம்ம விவாதம் மூலயமா பதில் அளிக்கலான்ட்டு அவங்க விவாதத்துக்கே அழைக்கிறாங்க. தலைமையில இருந்து அவங்க ஆளை கூப்பிட்டுக்குங்க, நாங்க ரெடியா இருக்கோம் சொல்லி. இது நம்மளுடைய ஜமாத்துடைய பதில். அதாவது குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் அவ்வப்போது என்ன செய்வாங்க, உருவாக்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்க அறிவு இல்லாதவங்களை தலைவரா தேர்ந்தெடுத்து போனாங்க பாருங்களேன். அவங்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு விளங்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மக்கள் கேள்வி கேட்க ஹதீஸ்ல கேட்பாங்கல்ல, ஹதீஸை பத்தி அறிவு படிக்கல இல்ல, அதுக்காக தப்பிக்கிறதுக்கு குர்ஆன் ஈஸியா போயிருமேன்னு சொல்லிட்டு குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கறது. அப்பதான் நம்பர் எடுத்துக்கிட்டு காட்ட முடியும். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ஜாகில்களா இருக்கிறவங்களை மார்க்க அறிஞர்கள் மாதிரி நம்பிக்கிட்டு போனாங்களோ, அவங்கதான் இப்படி மாறி இருப்பதை நம்ம வரிசையா பார்த்திருக்கிறோம். அதுல ஒன்னா இப்ப என்ன இருக்கிறாங்க, இந்த கூட்டமும் இப்ப ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன செய்யணும், அது மாதிரி போயிருக்காங்க, விருதுநகர்ல அது மாதிரி போனாங்க. அது என்ன, அந்த அபூதுலான ஒரு தலைவர் குர்ஆன் ஹதீஸும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. மூலத்திலிருந்து வாட்சி சொல்லக்கூடியவங்களா தான் ஹதீஸை தேட முடியும். ஏன்னா ஹதீஸ்கள்லாம் தமிழ்ல வரல, தமிழ்ல வராதனால அவங்க படிக்கல. தமிழ்ல வந்துருச்சுன்னா தேவைப்படாது, குர்ஆன் மட்டும் தான் தமிழ்ல வந்திருக்குது. மக்கள்கிட்ட போறா இருந்தா நம்ம எப்படி ஹதீஸை சொல்றது, ஹதீஸ் தெரியாத குர்ஆன்டா சொல்லி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் மட்டும் போதுங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த சீன்ல இறங்கும் போது அவங்களை அங்க தள்ளி வழிகேட்டுல போய் கடைசியில இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் போனாங்க. அதனால இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் ஹதீஸ்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுல என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் வந்தாலும் குர்ஆன் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம். அதுல அவங்க என்னென்னலாம் கேட்பார்களோ அந்த கேள்வி எவ்வளவு கிறுக்குத்தனமானது, எவ்வளவு அபத்தமானது என்பதை என்ன செஞ்சிருக்கிறோம், ஆதாரத்தோட விளக்கியிருக்கோம். புத்தகத்துக்கு பேரு குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ் தேவையில்லைன்னு சொல்றாங்களே, யாரு உங்கள்ட்ட சொன்னாலும் சரி அப்படி குழப்பினார்களே ஆனால் இந்த நூலை நீங்கள் வாசித்தால் என்ன செய்யுங்க, நீங்க அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அதுல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது அவங்களை நோக்கி நீங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளும் அதுக்குள்ள இருக்கிறது. நீங்க கேட்டா என்ன செய்வாங்க, ஓட ஆரம்பித்து விடுவார்கள். அது ஒரு விஷயம். அது போக இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவங்களோட விவாதமும் நடத்தி இருக்கிறோம். விவாதம் நடத்தி அந்த விவாதத்துல என்ன சொல்ல போனா, யார் விவாதம் நடத்தினா, மாணவர்களை வச்சுதான் விவாதம் நடத்தணும். பெரிய பெரிய தாய்கள்லாம் நம்ம அதுல போகல. மதரசாவுல, கடையநல்லூர் மதரசாவுல 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அப்பாஸ் நாசர்லாம் இருப்பாங்க, அப்பெல்லாம் மாணவர் அவங்க எல்லாம். இப்ப ஆலிமா இருக்கிறாங்க. அவர்கள் மாணவர்களா இருக்கும்போது அவங்கள விட்டு கேள்வி கேட்க சொன்னதுக்கு பதில் சொல்லாம நினைஞ்சாங்க, திக்கி தடுமாறி கேவலப்பட்டு போனார்கள். அந்த விவாதத்தினுடைய சிடி தலைமையில் இருக்கிறது, இங்க கூட கிடைக்கும். சிடி ஸ்டால் போட்டிருந்தாங்கன்னா கிடைக்கும். அதை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மார்க் அறிவும் கிடையாது, உலக அறிவும் கிடையாது, சிந்திக்கிற மூளையும் கிடையாது என்பதை நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். அது மாதிரி விவாதத்துக்கு அழைப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படித்தான் கூப்பிடுவாங்க. விவாதத்துக்கு அழைப்புனா எழுத்து மூலமா முறைப்படி அவங்க என்ன செய்யுங்க, நீ தலைமைக்கு கடிதம் எழுத சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பத்தாலும் பெரிய ஆட்கள் தேவை கிடையாது. சாதாரண இந்த தௌஹீதுடைய கொள்கையில ஒரு 2 வருஷம் ஒழுங்கா இருந்த ஒரு சகோதரா இருந்தா போது அவர் கேட்பாரு. அதுக்கு தகுதியான ஆட்கள் நம்ம என்ன செய்வோம், அனுப்பி உணாதுக்கு ரெடியா, அதை பாத்துக்கிறங்க. அதனால நீங்க இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும்
இந்த புஸ்தகத்தை படிங்க. குர்ஆன் மட்டும் போதுமா? அதுல எல்லா டீட்டெயில்களும் இந்த கொள்கை கட்டவர்களுக்காகவே போட்டிருக்கிறோம். இதை படிச்சு நிறைய பேர் நினைஞ்சாங்க, அதுல இருந்து மாறி எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய பேர் தெரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த புஸ்தகம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்.